என் அன்பு பிள்ளையே, இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு. என் குழந்தையே, நாளைய விடியலில் இந்த தாய் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து அதிசயம் நடக்கப் போகின்றது என்பதை உன் தாயானவள் உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது என் குழந்தையே. நீ இவ்வளவு நாள் எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு விஷயத்தில் உனக்கு அந்த உதவி கிடைக்கப் போகின்றது. நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, இந்த தாயினிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும் பொழுது உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாய் அல்லவா? என் குழந்தையே, என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு நாளும் இந்த அளவிற்கு நீ என்னிடம் வேண்டியதில்லை. என் தங்கமே, உன்னுடைய வேண்டுதலை நாளை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். நான் உனக்கு இன்று சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக மிக பெரிய உதவியானது உனக்கு கிடைக்கப் போகின்றது. நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்க போகின்றேன். நீ வேறு யாரிடத்திலும் இதனை பெறப்போவது கிடையாது. வேறு யாரும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உதவிட முடியாது. சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன்னுடைய தாய் அல்லவா? என் குழந்தையே, ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய். அதற்காக ஒரு சிறு உதவி கிடைத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறி விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனா? ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகின்றேன். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகின்றதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் நான் இருந்ததில்லை. உனக்கு அது மறந்து விட்டதா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும். என் குழந்தையே, மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற சிறு உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது என்பதை நீ காணத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நீ நிறுத்திக்கொள். இது நாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு. இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை. இனி உன்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தோடும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேர போகின்றது. இந்த பிரபஞ்ச விதிப்படி உனக்கு இந்த சோதனை காலகட்டத்தில் இருந்து இப்பொழுது விமோச்சனம் கிடைக்க போகின்றது. இந்த தாய் உன்னை தேடி வந்தது உனக்காகத்தான். இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே. நம் தாய் நமக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும். நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இந்த தாயின் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய தங்க குழந்தையே, நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டு விடாதே.
நம்பிக்கை அளிக்கும்படி பேசும் அவரினுடைய முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவமாடும். அது போன்ற ஒரு உள்ளுணர்வு மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு ஒருபோதும் தோன்றாது. தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகின்றேன் என்பதை நீ புரிந்துகொள். நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும். ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ நம் தாய் கொடுத்து விட்டால் இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறித்தனத்தினாலோ பெற்றுக்கொண்டாய் என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதையும் நீ மறந்துவிடாதே. எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வை. நல்ல எண்ணத்துடன் அந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன் உழைப்பையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினால் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து கொண்டிருப்பாய். நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுப்பேன். உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது மட்டும் உறுதி. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலமாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்பதை மட்டும் புரிந்துகொள். முன்பு நீ தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெட்டி பேச்சாலும் முன் கோபத்தாலும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, சகிப்புத்தன்மையும் சிறு தோல்விகளையும் எளிதாக கடந்து செல்லும் பக்குவத்தை உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து நானே உன்னை வழிநடத்துகிறேன். இந்த தாயின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்க பிள்ளையே, எது வந்தாலும் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே எந்த விஷயத்திற்காகவும் பதட்டப்படாமல் இந்த தாயினிடத்தில் அதனை ஒப்படைத்து விடு. உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது இந்த தாய் அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்ய தொடங்கு. உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்துவிட்டால் அது மட்டுமே உனக்கு நல்லது. உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல, உனக்கு சரியானதும் அல்ல. அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நாளை மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்திக்க வேண்டி வரும். அதனால்தான் அது உன்னை விட்டு செல்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தராத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் உன் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். என் பிள்ளையே, நான் உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? நம் தாய் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறாள் என்றுதானே? அப்படி நினைத்துவிட்ட பிறகு நான் அதை கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான விஷயங்களை, உனக்கு தேவையானவற்றை, நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும். எந்த நேரத்திலும் இனிமேல் உனக்கான கவலைகள் என்றும் ஏதும் இல்லை.
எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதும் இல்லை. உன் தாயின் வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிரு. உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த தாய் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவாக தருகின்றேன். என்ன நடந்தாலும் அதை எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலை வந்து உன்னை காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு பாதுகாப்பை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னை தாண்டிதான் உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியும். அப்படியானால் நிச்சயமாக நீ நம்பலாம், உன்னிடத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கிவிட முடியாது என்பதை. என் பிள்ளையே, நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க போகின்றது. இந்த தாய் எல்லாவற்றையும் அறிந்தும் புரிந்தும் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நல்லபடியாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன். நான் தரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளாமல் வேண்டாம் என்று தவறிவிட்டு விடாதே. நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும். நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுப்பேனே தவிர என் பிள்ளையினுடைய கண்ணீரை காண இந்த தாயானவள் விரும்புவது கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல, நிரந்தரமான வெற்றி. தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லும் அளவிற்கு செல்வம் கிடைக்கும். அல்லது மீண்டும் என் பிள்ளைக்கு செல்வாக்கினை நிலைக்கு திருப்பிவிடவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய முடியும் என்பதுதான் இந்த தாயினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமயங்கி விடாதே. நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தொடங்கு. என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் மட்டுமே உறுதி செய்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நல்லதை மட்டும் நினைத்து எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டும் கொண்டிரு. உனக்கு எல்லாமே நன்மையாக மட்டுமே இனி நடக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்
விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக
பொறுமையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.